மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாலிவுட்ல ஒரு படத்துக்கு மியூசிக் போட போறாங்க. இது படம் இல்ல, வெப் சீரிஸ். இந்த படத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அனுராக் கஷ்யப் வந்து இந்த படத்த வந்து டைரக்ஷன் பண்ண போறாங்க. அதாவது மகாராஜா படத்தோட வில்லன். இவர் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா வந்து இந்த படத்துக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்ட வந்து ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த படத்த வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இதுக்கான ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இந்த வெப் சீரிஸ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, த்ரில்லர் ட்ராமாவா எடுக்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது தமிழ், ஹிந்தி 2 லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்ண போறாங்க. அஃபிஷியலா இந்த படத்துல யார் யார் நடிக்க போறாங்க, காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எல்லாமே அஃபிஷியல் அப்டேட்ட ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல தட்டி விடுங்க. ஆக்டர் விஜய் சேதுபதியோட 9 மூவி பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா இந்த படத்துக்கான ஷூட்டிங்க்கு வந்து மொத்தமா முடிஞ்சாச்சு. இந்த படத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே இந்த படத்த வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்கின். இந்த படத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகா ஹாசன், டிம்பிள் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, பிசாசு 2 படத்துக்கு முன்னாடியே இந்த படத்த ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. விஜய் சேதுபதிக்கு போர்ஷன் எல்லாமே ஷூட்டிங் முடிஞ்சாச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல தட்டி விடுங்க. ஆக்டர் டொவினோ தாமஸோட ஏஆர்எம் மூவி பார்த்தீங்கன்னா, இப்போ அஃபிஷியலாக செப்டம்பர் மந்த்து ஓணம்க்கு நாங்கள் ரிலீஸ் ஆகிறோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 லாங்குவேஜ் ப்ளஸ் 3D ஃபிலிமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டொவினோ தாமஸ், கீர்த்தி செட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜிதின் லால். இவர் பார்த்தீங்கன்னா மாராவி படத்தோட டேரக்டர். இந்த படத்துக்கு நம்ம டேரக்டர் திப்பு நாயன் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க.